ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மக்கள் போராட்டம் என்பது பெரிய அளவில் நடைபெறவில்லை என்றபோதும் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த ஜனவரி மாதத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்தது. மக்கள் எழுச்சி போராட்டத்தை 10 நாட்கள் அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் அதன்பின் அறவழியில் முடிக்கப்பட வேண்டிய போராட்டத்தை வன்முறையில் முடித்தது என்பது முறையற்ற நிர்வாகத்தன்மையை காட்டுவதாகும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மக்கள் எதிர்த்து போராடிய போது அந்த திட்டம் வேண்டாம் என மாநில அரசு மத்திய அரசிடம் எதிர்ப்பு கூட தெரிவிக்கவில்லை என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மோசமான அடக்குமுறையை ஏவி விட்டாங்க. அது மோசமான அண்ணா திராவிட முன்னேற்ற அரசினுடைய மோசமான நடவடிக்கை. அதே போலவே நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமலாக்க மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாநில அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த திட்டம் வேண்டான்னு மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு தைரியமில்லாத திராணியற்ற அரசாக மாநில அரசாங்கம் என்பது இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட விவசாயிகளின் போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்கவில்லை. மேலும் மருத்துவர்களின் போராட்டம், குடிநீர் தேவைக்கான போராட்டம் என எதுவும் தீர்க்கப்படவில்லை எனவும் போராட்டத்தை நீர்த்து போக செய்ய மட்டுமே அரசு முயல்வதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். பிரச்சனைக்கு தீர்வு காணாம போராட்டத்தை முடிச்சு வச்சிடணும். அதை கடத்தி அதை காலங்கடத்தி நீர்த்து போக வச்சு நகர்த்தி விட்டணும்னு இருக்குதே ஒழிய அதுக்கு பிரச்சனை காரணமான அந்த காரணத்தை சரி செய்கிறது, அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கலை. இப்போ எல்லா பிரச்சனைகளும் அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், விவசாய பிரச்சனை மறுபடியும் போய் உட்காந்து தொடங்கிட்டாங்க. இப்போ நாளை இன்னும் நெடுவாசல் பிரச்சனை அந்த அளவுக்கு தீவிரமாக எடுக்க இல்லையே ஒழிய ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கு. தேச நெடுஞ்சாலைகளுள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின் குடியிருப்பு பகுதிக்குள் கொண்டு செல்லப்பட்ட டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக பல்வேறு இடங்களில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனையில் அரசு அமைதி காப்பது என்பது நிர்வாக பிழை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடக்குது. அப்ப இதை பத்தி ஒரு வார்த்தை கூட எடப்பாடி வாய் திறந்து கூட பேசலைங்க. நாங்க டாஸ்மாக் கடையை மூடுவோம், இல்ல மூட மாட்டோம், இதை சகிச்சுக்கணும், இல்ல நாங்க ஒடுக்குவோம், எதாவது நீ சொல்லு, எதையுமே பேசல. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான் நான் கேட்கிறேன். மக்கள் போராட்டங்கள் நூற்றுக்கணக்கில் நடக்கும் போது இதை பற்றி ஒரு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு எடப்பாடி அரசுக்கு இருக்கு. அந்த பொறுப்பை தட்டி கழிக்கின்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தின் மூலம் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பதும் அதிகரித்துள்ளது. ஆனால் ஆட்சியை, பதவியை, சின்னத்தை காப்பாற்றுவதிலேயே அரசு கவனம் செலுத்துவதால் மக்கள் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படாமல் உள்ளதாக பல்வேறு அமைப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு, சென்னை.